ஸ்ரீ தேவி பாகவதம் 37ஆம் பகுதி நவ விமான பிரயாணம். மன்னா, இத்தகைய சந்தேகங்கள் எனக்கும் இருந்தன. அவற்றை நான் நாரத முனிவரை கேட்டபோது, அவர்தான் பிரம்மலோகம் சென்றபோது தனது தந்தையான பிரம்மதேவரை கேட்டபோது அவர், நாரதா, இதற்கு விடை யாராலும் கூற முடியாது. இருப்பினும் எனக்கு தெரிந்தவற்றை கூறுகிறேன். உலக பற்றுள்ளவன் இவ்வுண்மையை அறிய மாட்டான். பற்றற்றவனும் விரதத்தனுமே அறிய முடியும். பிரளய காலத்தில் யாவும் அழிந்துவிட்டன. அப்போது தாமரை மலரின் மீது நான் ஒருவனே இருந்தேன். நான் வேறு எவற்றையும் காணவில்லை. அப்போது நான் யாரால் உற்பத்தி செய்யப்பட்டேன் என்று சிந்தித்தேன். பின் நான் உற்பத்தியான விஷயத்தை அறிய வெள்ளத்தை தாண்டி சென்றேன். எதுவுமே காணப்படவில்லை. பிரம்மனே தவம் செய் என்றொரு குரல் ஒலித்தது. அதன் பின்பு 1000 ஆண்டுகள் மீண்டும் தவம் செய்தேன். இனி நீ சிருஷ்டி செய் என்று ஒரு குரல் ஆகாயத்திலிருந்து ஒலித்தது. இருப்பினும் என்னால் எதையும் சிந்திக்க முடியவில்லை. அப்போது மது கைடபர் என்ற அசுரர் என்னை போருக்கு அழைத்தனர். நான் கலவரத்துடன் நின்றபோது மகாவிஷ்ணு ஆதிசேஷன் என்ற அரவத்தின் மீது துயில் கொண்டிருந்தார். அவரது துயிலை நீக்கும்படி நித்ரா தேவியை பிரார்த்தித்தேன். அப்போது தேவியானவள் மகாவிஷ்ணுவின் தேகத்திலிருந்து வெளிப்பட்டாள். அவள் வெளிப்பட்டதும் மகாவிஷ்ணு எழுந்து ஆயுததாரியாக நின்றார். பின் 5000 ஆண்டுகள் இடைவிடாத அவ்வசுரர்களுடன் போரிட்டார். அவர்கள் இறந்த பின் நானும் மகாவிஷ்ணுவும் அங்கு நின்றோம். அப்போது ருத்ரமூர்த்தி தோன்றினார். மூவருக்கும் முன்னால் தோன்றிய மகா சக்தியாகிய அம்பிகை, நீங்கள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்ற முத்தொழில்களையும் செய்யுங்கள். நான் ஒரு விமானத்தை உங்களுக்காக வரவழைக்கிறேன். அதில் ஏறி அமருங்கள். நான் சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுகிறேன் என்றாள். நாம் மூவரும் தேவியை தியானித்து கொண்டு அந்த விமானத்தில் ஏறி அமர்ந்தோம். அப்போது தேவி தனது சக்தியினால் அவ்விமானத்தை வானில் பறக்கச் செய்தாள். 37ஆம் பகுதி நிறைவடைந்தது.